நம்ம எல்லாரும் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது எழுதப்பட்டும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுங்களுங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற அனைத்து விஷயங்களும் பழைய ஏற்பாட்டுல நடந்த காரியங்களோ புதிய ஏற்பாட்டுல நடந்த காரியங்களோ எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, இது எல்லாமே திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்ட ஒரு காரியம், இதெல்லாம் நம்ம எச்சரிப்பா இருக்கிறதுக்காக எழுதப்பட்டு இருக்கிற காரியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இது எப்படிங்க புரிந்து கொள்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல போய்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே ஒரு போர்டு வரும், இந்த இடத்துல வளைவு இருக்கு, மெதுவாக செல்லவும் போட்டிருக்கோம். திடீர் ஒரு நம்ம ஈரோடு இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதி போனீங்கன்னு வச்சுங்களேன், காட்டு விலங்குகள்லாம் அடிக்கடி ரோட கிராஸ் பண்ணோம், அதனால இந்த இடத்துல கவனமா செல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல இந்த இடத்துல மருத்துவமனை இருக்கு, இந்த இடத்துல ஹார்ன் அடிக்காதீங்க போட்டிருக்கோம். இந்த இடத்துல வேக தடை இருக்கு, அதனால மெதுவா போங்க, இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தை தான் இந்த ரோட்ல பயணிக்கணும் இருக்கும். இதெல்லாம் என்ன, ஆங்காங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை பலகைகள். அப்ப அந்த எச்சரிக்கை பலகையை ஒரு ஆளு கவனிக்காம இந்த ரோட்ல டிராவல் பண்ணா அல்லது டிரைவிங் பண்ணா அது அவருடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்காங்கே நமக்கு அந்த டேஞ்சர் போர்டுங்க இதெல்லாம் வச்சு நம்மள என்ன பண்றாங்க, எச்சரிப்பு கொடுத்து நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்காக அவங்க சில வழிநடத்தல செஞ்சிருக்காங்க. அதே போலதான் இன்னைக்கு ஏசப்பாவும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில எச்சரிப்பு பலகைகளை ஆங்காங்கே வச்சிருக்காரு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்ம நடந்து போகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அங்கங்கே எச்சரிக்கை பலகைகளை வைக்கிறாரு. அந்த எச்சரிக்கை பலகைகளை நாம கவனிக்கலன்னா, நீங்க ஆதியாகமம் வாசிக்கும் போது அதுல இருக்க மனுஷர்கள்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை பலகை, நீங்க அதே போல யாத்திராகமம் வாசிக்கும் போது அதுல இருக்க பரிசுத்தவான்கள்லாம் நமக்கு எச்சரிக்கை பலகை. இந்த மாதிரி வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மனுஷர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த காரியங்களை புரிந்து கொள்ளணும்னா, நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே அதெல்லாம் எச்சரிக்கை பலகப்பா, அந்த எச்சரிக்கை பலகைகளை நீயும் நானும் கவனித்து நடக்கல அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சியை தான் காட்டணும், அங்கங்க விழுந்துதான் கிடப்போம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது, அதனால நீ எச்சரிப்பா இருந்து இதற்கு உன்னை தப்பு வைத்து உன்னை காத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதே தலைப்புல ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, திருஷ்டாந்தரங்களை கவனி அப்படின்னு சொல்லி தலைப்பு 1 அப்புறம் தலைப்பு 2 ஏற்கனவே 2 செய்தி இருக்கும். அது ஆண்டவர் நமக்கு வேறு விதமாக கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய சத்தியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். அப்ப இன்னைக்கு என்ன ஆண்டவர் திருஷ்டாந்தரங்களை கவனிக்க சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 465 பழைய ஏற்பாடு. எலியாவை எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார். நல்லா கவனிங்க, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். அன்றைக்கு எலியா பரலோகத்துக்கு ஏறி போனது போல நீங்களும் நானும் இப்ப எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏசப்பாவுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வருகைக்காக, ரகசிய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மனவாட்டிய அவர் என்ன பண்ண போறாரு, முதல்ல மத்திய அந்த ஆகாயத்துலதான் வரப்போறாரு, பூமிக்கு வரப்போறது இல்ல. மத்திய ஆகாயத்துல மேகத்துல இருப்பாரு. இங்க முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து போவாங்க.
அடுத்து உயிரோடு இருக்கிற நாம என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக நம்ம எந்தென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம்னு வசனம் சொல்லுது. நாம மரித்தவங்க இவங்க எல்லாம் எழுந்து போனோன்னு அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போறோம். 7 வருஷம் கழிச்சுதான் ஏசப்பா என்ன பண்றாரு? இந்த பூமியில காலை வைக்கிறாரு. எங்க வராரு? இஸ்ரேல் தேசத்துக்கு வராரு. எங்க? ஒலிவா மலையின் மேல அவர் கால் போடும். இப்படின்னு வேதத்துல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, அன்றைக்கு எலியா பரலோகத்துக்கு ஏறி போகும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தமா கொடுத்திருக்காரு. எதுக்காக நமக்கு கொடுத்திருக்காரு? அதே போல என்னுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்க என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீயும் பரலோகத்துக்கு வரப்போறதுனால உன்னுடைய வாழ்க்கையில இந்த திருஷ்டாந்தத்தை நீ கவனி. எந்த திருஷ்டாந்தத்தை கவனி? எலியாவும் எலிசாவும் எங்க இருந்து புறப்பட்டு போனாங்க? கில்காலில் இருந்து புறப்பட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கில்கால்ல என்னங்க ஐயா இருக்கு? ஏன் இதை ஆண்டவர் நம்ம கவனிக்க சொல்லி நமக்கு அந்த வசனத்தை காட்டினாரு? அப்ப இந்த கில்கால் எதை குறிக்குது? இந்த கில்கால் வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்றத இன்னைக்கு திருஷ்டாந்தரமாக ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லி இருக்கிறார். அப்ப அது எதுக்கு அடையாளம்? பரலோகம் நம்ம செல்லணும்னா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த கில்காலினுடைய அனுபவம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை குறித்து நீங்க கில்காலை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் கொடுத்த செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற காரியம் மேலானதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஒன்று யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பக்கம் 273. பக்கம் 273 பழைய ஏற்பாடு. அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த 12 கற்களை யோசுவா கில்காலிலே நாட்டி. போதும், நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யோர்தான் நதியிலே கடந்து வரும்போது நடந்த ஒரு சம்பவம். இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நேரம் குறைவாகனால நேரடியான வசனத்துக்கு மட்டும் நான் போறேன். அங்க என்ன, அந்த கல்லை பத்தி உங்களுக்கு சுருக்கமான ஒரு வார்த்தை என்னன்னா, யோர்தான் நதியில ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி என்ன பண்ணிச்சு? அப்படியே பிரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசாரியருடைய கால்கள் நின்ற இடத்துல இருந்து ஏசப்பா என்ன சொல்றாங்க? அவருடைய யோசுவாவுக்கும் அந்த மனுஷர்களுக்கும் என்ன சொல்றாரு? ஆசாரியருடைய கால்கள் நிலையாய் நின்ற அந்த இடத்துல இருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து நீ என்ன பண்ணணும்? இந்த கில்கால்ல நாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அது ஏன் நாட்டணுன்றது அதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்க வீட்டுல வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நானு இப்ப அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம் என்னன்னா, இந்த கல்கள் எதற்கு அடையாளமா இருக்கு? ஏன் கில்கால்ல ஆண்டவர் இந்த கல்லை நாட்ட சொன்னாரு? அந்த கில்காலுக்கு இந்த கல்லுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 19 இருந்து 20 வசனத்தை வாசிங்க. பக்கம் 265 புதிய ஏற்பாடு. ஆமென். அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், ஆமென், இருக்கிறீர்கள். ஆமா, நல்ல கல்லுங்க. அந்த கில்காலிலே வைக்கப்பட்ட அந்த கல் எதற்கு அடையாளமா இருக்குது? அந்த கில்கால் எதற்கு அடையாளமா இருக்குது என்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு கில்காலுடைய அனுபவம் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த இடத்துல கற்களை எடுத்து வந்து நாட்டினார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில நீ கால் எடுத்து வைக்கணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துல நம்ம கால் எடுத்து வைக்கணும்னா, நமக்கு தேவை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களினாலே நாம கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மளால வாக்குத்தத்தமான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திர முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம்.
அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு பரலோகம் போனோம் ஆசைப்பட்ட மட்டும் போதாது. அந்த பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் கில்கால் என்கிற அந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது எதற்கு அடையாளமா இருக்குது? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்லா கவனிங்க. இணைச்சே சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளோட உபதேசம். நல்லா கவனிங்க. அதை பிரிச்சு சொல்லல, சேர்த்தே சொல்றாரு. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் என்ன போதிச்சாங்களோ அதை தான் தீர்க்கதரிசிகளும் போதிச்சிருக்காங்க. அந்த தீர்க்கதரிசிகள் என்ன போதிச்சிருக்காங்களோ அதே தான் இந்த அப்போஸ்தலரும் போதிச்சிருக்காங்க. அப்படி என்னங்க போதிச்சாங்க? என்ன போதிச்சாங்க அப்போஸ்தலர்கள்? என்ன தீர்க்கதரிசிகள் போதிச்சாங்க? இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் அந்த உபதேசத்தினுடைய ஆழமான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. ஆமா, நல்ல கவனிங்க. பவுல் சொல்றாரு, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அப்ப இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள அநேக ரகசியம் இருக்குதுன்றது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மேல அந்த வார்த்தை நம்ம வாசித்த வார்த்தையில பாருங்க, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். அப்ப இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னா, நாம தேரும்படியாக கொடுக்கப்பட்ட ஞானமான காரியம் இருக்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தையும் அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றுவதற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள தேறினவர்களுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. இந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குன்னா, மகிமையான தேவனுடைய ஞானம், இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட சக்தியும் அதுக்குள்ள அடங்கி இருக்கின்றார். என்னங்க ஒரு மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயத்த பவுல் சொல்றாருன்னா அதுல என்ன இருக்கு? அதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துற மிக முக்கியமான ஒரு வேலை. அப்ப அந்த மகிமையின் கர்த்தர் என்றது எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 870 பக்கம் பழைய ஏற்பாடுல. இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. ஆமே, நல்ல கவனிங்க. என்ன வார்த்தை? இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. நல்லா கவனிச்சீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு? அந்த மகிமையின் கர்த்தர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகிமையின் கர்த்தர் யார் அப்படின்னா, இங்க அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளோட உபதேசம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம ஆராதிக்கிற நமக்காக சிலுவையில அறையப்பட்ட அந்த மகிமையின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறாரு? அவர்தான் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்று அழகாக வேத சத்தியம் சொல்லுகிறது. இந்த சத்தியம்தான் தேறினவர்களுக்குரிய ஞானம். இந்த சத்தியம் தான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் மறைத்து வைத்திருக்கிற மகிமையான ஒரு சத்தியம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவ திருத்துவத்துல 2வது நபர் சொல்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? மனுஷகுமாரன்றாங்க. சில பேர் தேவகுமாரன்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவ பிரிட்ஜ்ன்றாங்க. சில பேர் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி தாங்கன்றாங்க. இப்படி எல்லாம் சொன்னாலும் வேதமும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? அவர் கர்த்தர். கர்த்தர்னா யாரு? அவர்தான் பிதா. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேசம் என்ன சொல்லுகிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின சிலுவையில அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய என்னுடைய பிதாவாக இருக்கிறார்.
அவரே பிதாவாக இருக்கிறார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வராம ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ரெண்டாவது, இந்த அப்போஸ்தல உபதேசமும் தீர்க்கதரிசன உபதேசங்களை என்ன சொல்லுது பாருங்க. இப்ப அப்போஸ்தலர் சொன்னதை வச்சு பழைய ஏற்பாடை பார்த்தோம் இல்லையா? இப்ப பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ஓசியா 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 3-5 வசனங்கள் வாசிங்க. பக்கம் 1057. பொறுமையா எல்லாரும் பைபிள் எடுத்து வச்சுங்க, வாசிங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலே, நல்லா கவனிங்க, நிதானமா வாசிங்க. இதுல பயங்கரமான சத்தியம் இருக்குது. யாக்கோபு குறித்து எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் சகோதரனுடைய குதிங்க. யாக்கோபு ஏசாவுடைய பிறப்பு குறித்து இங்க சொல்றாரு. அப்புறம் தன் பலத்தினால் தேவனோட போராடினான். யாரு? யாக்கோபு தேவனோட போராடினான். நல்லா கவனிச்சுங்க, இந்த வார்த்தைகளை கவனிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். நல்லா கவனிங்க. முதல்ல வசனம் என்ன சொல்லுது? தேவனோடு போராடினான்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தான் யாரா இருக்காரு? தூதனானவரா, அதாவது கர்த்தருடைய தூதனானவரா, தேவனுடைய தூதனானவரா. பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகள் யாரை தான் குறிக்கிறது? அது தேவனை தான் குறிக்கிறது. அடுத்து வாசிங்க. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர் யாரு? நல்ல கவனிங்க. கர்த்தராகிய அவர், கர்த்தருடைய தூதனாய் இருக்கிற அவர், கர்த்தராகிய தேவனாய் இருக்கிற அவர், சேனைகளின் தேவன். நல்ல கவனிங்க. சேனைகளின் தேவன் யாருதான்? அவர்தான். அப்புறம் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப தீர்க்கதரிசிகளோட உபதேசமும் என்ன சொல்லுது? நாம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான் தேவன். நாம ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து தான் கர்த்தருடைய தூதனானவராக, தேவனுடைய தூதனானவராக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டவர். இவரே யாரா இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறாரு. இவர் தான் யெகோவாவா இருக்கிறாரு. இதுதான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் எல்லா கள்ள உபதேசங்களும் உடைச்சிடும். நீங்க நல்லா பாருங்க. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து இவர் தான் அவர், இவர் தான் அவர், அழகா தெளிவா ஒரு குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி அழகா அந்த வசனம் சொல்லுது. அவன் பாருங்க, அவன் தூதனார் முதல்ல சொல்லப்பட்டு தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கர்த்தராகிய அவர் யாரு? அந்த தூதனானவர், அந்த தேவனானவர். அவர் தான் யாரா இருக்காரா? கர்த்தரா இருக்கிறார். அந்த கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் என்ன? யெகோவா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? யெகோவா. தீர்க்கதரிசி ஓசியா என்ன சொல்றாரு? இந்த இயேசு கிறிஸ்து யாரா இருக்காரு சொல்றாரு? அவர் யெகோவா. அவர் தான் சேனைகளின் கர்த்தர். அவர் தான் யாரா இருக்காரு? பிதாவா இருக்காரு. அவர் தான் தேவனா இருக்கிறாரு. அவர் தான் கர்த்தருடைய தூதனானவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசிகளோட உபதேசமும் இதுதான். நல்லா பாத்துங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசியோட உபதேசத்தினால் நாம கட்டப்படணும். நல்லா பாருங்க. அப்ப இந்த ரெண்டு உபதேசமும் என்ன சொல்லுது? இயேசுதான் பிதான் சொல்லுது, இயேசுதான் யெகோவான்னு சொல்லுது, இயேசுதான் தேவன் சொல்லுது, இயேசுதான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுது, இயேசுவே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டு இருக்கு, இயேசுவே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அப்ப இந்த உபதேசம் தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியோட உபதேசம். இந்த உபதேசத்துல வராத எவனோ அங்க போகவே முடியாது. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஏன் கில்காலின் வழியா போனாருன்னா, இந்த கில்கால் என்கிற அப்போஸ்தல உபதேசத்தின் வழியாக கடந்து வராது எவனும் பரலோகம் போக முடியாதுன்றதுக்கு அடையாளமாக தான் அந்த பகுதி நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப முதல்ல இயேசுவே பிதான் பார்த்தோம். இப்ப இயேசுவே தேவனாக, தூதனானவராக, யெகோவாவாக, சேனைகளின் கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். மூன்றாவதாக நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசிக்கிற அந்த பகுதி தான் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, பக்கம் 287. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தல உபதேசம் இப்ப என்ன சொல்லுது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நம்ம இப்ப கொஸ்டின் பேப்பர்ல கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை
மறுதளிக்கிறவங்க யாரு? வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவா இருக்கு. எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிப்போம். நம்ம யோவான் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிட்டு அந்த பகுதிக்கு நம்ம போவோம். 1 யோவான் 3:5 வாசிங்க. பக்கம் 327. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நல்ல கவனிங்க, அந்த வெளிப்பட்டார் என்ற வார்த்தையை நல்லா புடிச்சுங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப வெளிப்பட்டவர் என்ன வேலை பக்கத்துக்காக வந்தாரு? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக வெளிப்பட்டார். நல்லா கவனிச்சுங்க. நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகர் என்ன சொன்னாரு? இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னாரு. உலகத்தினுடைய சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ அதே 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அப்ப நல்லா புரியுங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் சொல்லப்பட்ட அந்த வெளிப்பட்டார் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சம் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா தேவன் இயேசு கிறிஸ்துவாக வந்தார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். தேவன் என்னவா வந்தாரா? இயேசு கிறிஸ்துவாக வந்தார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த இயேசுவே அந்த தேவன் என்றது யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் எந்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிறாங்களாம்? அவங்க எல்லாம் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போஸ்தல உபதேசம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உபதேசத்தின்படி வரதான் பரலோகம் போக முடியும். அதே இந்த விஷயத்தை ஒத்துக்காதவனை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது, அது தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதோ உலகத்தில் இருக்கிறது. ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? அது என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. நல்லா புரியுது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி எது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது வஞ்சகத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? மாம்சத்தில் வெளிப்பட்டது யாரு? தேவன். அதுதான் 1 தீமோத்தேயு 3:16 நமக்கு சொல்லுது. அப்ப இந்த இயேசு யாரா இருக்கிறாரு? நமக்கு தேவனா இருக்கிறார். அவர் எதுக்காக வந்தாரு? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காக வந்தார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, விசுவாசிக்கிறவங்கள வேதம் தான் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே உடையவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாதவன வேதம் சொல்லுது, அவன் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லி அழகா ஐடென்டிஃபை பண்ணுது. நல்லா புரிந்து கொள்ள, நீங்க நானும் தெரிந்து கொள்ள, நல்லா புரிந்து கொள்ள. இயேசுவே தேவன் சொன்னா அவன் தேவனுடைய ஆவினால உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறேன். அதே இயேசுவே குமாரன் என்றும் அல்லது இயேசுவே திரித்துவத்துல ஒரு ஆளுன்னு சொன்னா அவன் யாருதான்? அந்தி கிறிஸ்துன்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரும் என்று நீங்க கேள்விப்பட்டீங்களே, அது யாரு? அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுதே கிரியை செய்யுது. அல்லேலூயா. அப்ப இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போ அப்போஸ்தல உபதேசம் முதலாவது என்ன சொல்லிச்சு? இயேசுவே பிதான் சொல்லிச்சு. இரண்டாவது இயேசுதான் தேவன், தூதனானவர், சேனைகளின் கர்த்தர், அவரே யெகோவா என்று சொல்லிட்டு, மூணாவது அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்த வந்த தேவன் என்று சொல்லிச்சு. மூணாவது அதை மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அதோடு கூட நாலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இருந்தாலும் இந்த செய்தியோட சேர்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28 பக்கம் 193 புதிய ஏற்பாடு. கூடியிருந்த மேல் வீட்டிலே இல்லம்மா, அப்போஸ்தலர் ஆமே சுய ரத்தத்தினாலே போதும். நல்ல கவனிய, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அப்ப இங்க நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது, எங்க தேவன் ரத்தம் சிந்தினாரு? இயேசு கிறிஸ்து தானே ரத்தம் சிந்தினாரு. அதான உண்மை. உங்களுக்காக எனக்காக சிந்தினது யார் ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதுதானே உண்மை. அப்ப இங்க வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபைனா, அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன உபதேசம் கொடுத்திருக்காரு? இந்த இயேசு கிறிஸ்துவே தேவன்ற உபதேசம் தான் கொடுத்திருக்காரு.
அவர்தான் தேவன், அவர்தான் யெகோவா, அவர்தான் நாம் ஆராதிக்கிற பிதா அப்படின்னு சொல்லி அவர் யாருக்கு சொல்றாரு? அவரோடு கூட இருக்கக்கூடிய நல்ல வேத பண்டிதர்களாகிய யூதர்களுக்கு சொல்றாரு. காலமாக போதிக்கப்பட்ட யூதர்களுக்கு சொல்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? அப்போஸ்தல உபதேசம், தீர்க்கதரிசிகளோட உபதேசம் என்ன சொல்லுகிறது? அது எனக்காக ரத்தம் சிந்தினவர் அவர் குமாரனாகி இயேசு அல்ல, அவர் தேவனாகி இயேசு என்பதுதான் அந்த அப்போஸ்தல உபதேசம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. இந்த உபதேசம் தான் கில்காலுக்கு அடையாளமா இருக்குது. இந்த கில்கால் வழியாக போகாம, இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளோட உபதேசத்தின் வழியாக நீங்க வராம, ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களால என்னால பிரவேசிக்க முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ முதலாவதாக அப்போஸ்தல உபதேசம் என்ன பண்ணுகிறது? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது கில்காலுக்கு அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வைத்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகிமையான காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49 பக்கம் 364 49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு, யாரு? தாவீது தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அது பதிந்து போனபடினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். நல்ல கவனிங்க. இங்க கோலியாத்து எதற்கு அடையாளமா இருக்கான்? பிசாசுக்கு அடையாளமா இருக்கான். நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா போராட்டத்துக்கு அடையாளமா இருக்கான். இந்த போராட்டங்களை, இந்த பிசாசுகளை நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்கு அங்கே தாவீது பயன்படுத்தின என்னது? அந்த அடப்பையிலிருந்து எடுத்தப்பட்ட ஒரு கல். நம்ம ஏற்கனவே கல் என்னத்தை பார்த்தோம்? கல்லு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளோட உபதேசத்துக்கு அது அடையாளமா இருக்கு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது எடுத்து பயன்படுத்தின அந்த கல் எது? அப்போஸ்தல உபதேசமே, அது தீர்க்கதரிசிகளோட உபதேசமே. அந்த உபதேசத்தை எடுத்து அவன் பயன்படுத்தும் போதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு விரோதமாய் இருக்கிற அவ்வளோ பெரிய ராட்சசனாய் இருக்கக்கூடிய அந்த கோலியாத்து அந்த கல் பட்ட மாத்திரத்திலே, அந்த உபதேசமாகிய அந்த கல் அவனுடைய நெற்றியில பதிந்த மாத்திரத்திலே அவன் முகங்குப்புற விழுந்தான். அந்த இடத்துல தாவீது அவன் தலையை வெட்டி ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை வைத்துக் கொண்டுதான் உங்களால என்னால சத்துருவை மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை உடைய பிள்ளைகள் ஒரு சத்துருவுக்கு முன்பதாக போய் நிற்கும் போது அவங்க பெறுகிற ஜெயத்துக்கும் இந்த உபதேசம் இல்லாத பிள்ளைகள் போய் நிற்கும் போது இருக்கிற விஷயத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. அதனால இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும், ஒவ்வொரு சத்துருடைய கிரியைகளையும் நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக ஆண்டவர் பலவிதமான அப்போஸ்தல உபதேசங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தல உபதேசங்களாகிய தீர்க்கதரிசிகளோட உபதேசங்களை எடுத்து நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது, அதன்படி நடக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா கோலியாத்துகளை, எல்லா பிரச்சனைகளை, எல்லா போராட்டங்களை நீங்களும் நானும் வீழ்த்தி அதன் மேலே ஜெயம் பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இதுதான் கில்காலுடைய அனுபவம். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த அப்போஸ்தல உபதேசத்தை வைத்துக் கொண்டு என்ன ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெறலாம்? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 22:9. ஆபிரகாம் ஈசாக்கும் வந்தார்கள். பலிபீடத்தை உண்டாக்கி, ஆமா நல்லா பாருங்க, ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறான். எதனால உண்டாக்கி இருப்பான்? கல்லுனாலதான் உண்டாக்கி இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா மோசையிட்டு சொல்லும் போது என்ன சொன்ன? மண்ணினாலே நீங்க எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கணும்னு சொன்னார். இங்க சொல்லப்பட்டிருக்குது அவன் கல்லுனால அடுக்கிறான், அதுக்கு மேல அப்புறம் கட்டைகளை வைத்துதான் ஈசாக்க வைக்கிறான். அதான் நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் என்னதான் பண்ணியிருக்காரு? அந்த கல்லை பத்தின உபதேசத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கல்லை பத்தின உபதேசத்தை
அவனுக்கு கொடுத்திருக்க. அதனாலதான் அவன் என்ன பண்றான், கற்களினாலே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். அந்த கற்கள் எதற்கு அடையாளமா இருக்கு நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த உபதேசத்தின்படியாக அவன் பலிபீடத்தை கட்டி அதன் மேலே தன்னுடைய பிள்ளையை அவன் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது, அங்கே தேவன் அவனோடு இடைவிடுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? இது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை குறித்து தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெகு சீக்கிரத்தில் நடக்கப் போகிற அந்த ரகசிய வருகையின் போது நடக்கப் போகிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய மாதிரியாக இது இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்போது அங்கே அந்த காரியம் என்ன சொல்லுகிறது, அங்கே பாவனையாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மரித்தோர் உயிரடையக்கூடிய அந்த காரியத்தை அது அடையாளப்படுத்துகிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற அந்த தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிற அந்த சத்தியத்தின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தல உபதேசத்திலே வரக்கூடிய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் இருந்தாலும் ரகசிய வருகையில் முதலாவது அந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படி நடந்து வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் யாவரையும் அவர் உயிரோடு எழுப்புவதற்கு இந்த சம்பவமானது அது நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்க போகிற சம்பவத்துக்கும் எடுத்துக்கொள்ள போகிற அந்த உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுக போகிற அந்த காரியத்துக்கும் ரெண்டுத்துக்குமே அடையாளமாக தேவன் நமக்கு கொடுத்திருப்பது அப்போஸ்தல உபதேசமே. இந்த அப்போஸ்தல உபதேசத்தின்படியாக நடக்காமல், அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அந்த சத்தியத்தின்படி வசனங்கள் வேத வார்த்தைகளை கை கொண்டு நடக்காமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்களை மரித்தும் பிரவேசிக்க முடியாது. உயிரோடு இருக்கிற ஆட்கள் மறுரூபமாகியும் பிரவேசிக்க முடியாது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் நமக்கு கூறப்படுகிறதை இந்த சம்பவம் மூலமாக நாம் அறியலாம். மாத்திரம் இல்ல, எலியா கட்டின காரியத்தை நம்ம பார்ப்போம். இதோட இணைத்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32 பக்கம் 455. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அலகிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கும். போதும், நல்ல அந்த வார்த்தை தொடங்கும் போது என்ன சொல்லுது பாருங்க, அந்த கற்களினாலே அவன் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். நல்லா கவனிங்க, திரும்ப திரும்ப அந்த கற்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நல்லா பாருங்க. இந்த கற்களினால கட்டப்பட்ட பலிபீடத்துல தான் என்ன நடந்தது? 38ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து நக்கி போட்டது. நல்லா கவனிச்சீங்களா? அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தின்படியாக, தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தின்படியாக கட்டப்பட்ட பலிபீடத்தில் இருக்கிற அந்த காணிக்கையை, அந்த பலிகளை அப்பதான் தேவன் அங்கீகரிக்கிறார். அது எப்படி அங்கீகரிக்கிறார்? வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. இந்த அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அக்கினிமயமான நாவுகள் எல்லார் மேல அமர்ந்தது. பார்க்கும்போது அக்கினி, ஆனா அது நிரப்பப்படுறது என்ன? பரிசுத்த ஆவியினால. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இங்க அக்கினி எதற்கு அடையாளமா இருக்கு? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நீங்களும் நானும் அப்போஸ்தல உபதேசத்தின் வழியாக வராம பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை பெற முடியாது. அப்போஸ்தல உபதேசம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்படுகிறது. யார் மூலமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமா கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன பொழியப்படுது பாருங்க. நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஆமென் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆமென் பரிசுத்த ஆவியின் வரத்தை
பெறுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நாங்க இப்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறோமே, அந்த பரிசுத்த ஆவியினால அந்த அக்கினியினால நிரப்பப்பட்டு உங்களோட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனே, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் வரணும்னா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அப்போஸ்தல உபதேசம், இதுதான் தீர்க்கதரிசிகளோட உபதேசம். இந்த உபதேசத்துக்குள்ள நீங்க வரும்போது இதே அக்கினி மழை, இதே பரிசுத்த ஆவியின் மழை, அன்றைக்கு கொர்நேலியுவை நிரப்பின பேதுரு பேசிக்கொண்டே இருக்கும்போது, அப்போஸ்தல உபதேசம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் போது அவர்களை நிரப்பினது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அதை உறுதிப்படுத்துறாரு பாரு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிற உங்களுடைய பலிபீடத்துல எப்போதும் பரிசுத்த ஆவியின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த அக்கினி எரிகிற உங்களுடைய பலிபீடம் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் முன்பதாக அன்றைக்கு எலியாவுடைய பலியை அவர் அங்கீகரித்து, தேவனே அக்கினினால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று அன்னைக்கு அவர் விளங்க பண்ணினது போல இந்த அப்போஸ்தல தேவன், அந்த அப்போஸ்தல உபதேசம் உங்களை என்ன பண்ணுகிறது? அதே தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை விளங்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அப்போஸ்தல சத்தியம் நம்ம என்ன பண்ணுகிறது? அக்கினி அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தினால உங்களையும் என்னையும் நிரப்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை நடத்துகிறது. இதுதான் அப்போஸ்தல உபதேசத்தோட மகிமை. முதல்ல பார்த்தோம், அது சத்துருவை மேற்கொள்ளுகிறது. என்ன சத்துருவை? கோலியாத்தை போல, பிசாசு போல நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளுது. அதனாலதான் வசனம் மத்திய 21:44 சொல்லுது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். நல்லா புரியுங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிர்த்து நின்னா ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. அதே வசனத்தை ஏற்றுக்கொண்டா நீங்க வல்லமையா எடுத்து பிரகாசிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்ற. அப்போ அப்போஸ்தல உபதேசத்தை எடுத்து பயன்படுத்தும் போது பிசாசின் போராட்டங்களை நீங்க ஜெயிக்க முடியும். இரண்டாவதாக, உங்களுடைய அக்கினியில, உங்க பலிபீடத்தின் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிறைவாய் பொழிந்து கொண்டே இருப்பார். உங்களை எடுத்து தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம செய்தி முடிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கற்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? யாத்திராகமும் 4:25, பக்கம் 74, பழைய ஏற்பாடு. அப்பொழுது சிப்போரால் ஆமா ஒரு கருகலான ஒரு சத்தியத்தை எடுத்து தன் புத்திரனுடைய அறுத்து, யார் கால்களுக்கு முன்பாக? மோசேயோட கால்களுக்கு முன்பாக எரிந்து போட்டு, ஆமா நல்லா நீங்க பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம், நுனித்தோல், ஆண் பிள்ளையுடைய நுனித்தோலை அவங்க என்ன பண்ணுவாங்க? 8ஆம் நாளில விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளமா இருக்குன்னீங்கன்னா, நீங்க வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், பக்கம் 209, பக்கம் 209, ரோமர் 2:29 வாசிங்க. யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆமா எழுத்தின்படி பார்த்தா மத்தேயு 28:19 சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாங்க. அப்ப எழுத்தின்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு எடுத்தனா நீங்க யூதன் கிடையாது. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் அப்படின்னா, ஆவின்றது எதை குறிக்கிறது? வெளிப்பாட்டின் மேல, வெளிப்பாட்டின் வழியாக அந்த வெளிப்பாடு உள்ள சத்தியங்களை கேட்டு அந்த சத்தியத்துக்கு உட்பட்டு எடுக்கிற ஞானஸ்நானத்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துடைய அந்த ரகசியம் என்ன? பிதா என்பது கர்த்தரை குறிக்கிறது, குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த கிறிஸ்து என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இது 3 பேர் இல்ல, அவர்கள் ஒரே ஆள் தான், 3 தன்மையில தன்னை வெளிப்பட்டாருன்றதா சத்தியம். அப்போ இந்த வெளிப்பாட்டின் மேல நீங்கள் நானும் கீழ்ப்படிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்மை வேதம் சொல்லுது, நீங்க ஆவியின்படி இருதயத்திலே உண்டான விருத்த சேதனத்தை பெற்றிருக்கீங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானையும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவானையும் இணைக்கிறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அவங்கள அந்த சரீரத்துல இருக்கிற விருத்த சேதனத்து மூலமா இணைக்கிறாரு. நம்மளை எங்க இணைக்கிறாரு? இருதயத்தில உண்டாகும் விருத்த சேதனம்.
அப்ப இன்னைக்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சத்தியம் சொல்லுகிற அந்த விருத்த சேதனத்தை நீங்களும் நானும் பெற்று இருக்கிறோமா? இன்னைக்கு அந்த எழுத்தின்படியான விருத்த சேதனத்தை பெற்ற இஸ்ரவேலர்களை ஆண்டவர் இஸ்ரவேலர் சொல்லல. ஆனா அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு? உள்ளத்தில் யூதனானவனே யூதன், ஆவியின்படியாக உண்டாகும் விருத்த சேதனம் உள்ளவனே யூதன் சொல்றாரு. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வெளிப்பாடில நீங்களும் நானும் கட்டப்பட்டவர்களாக, ஆவிக்குரிய வெளிப்பாடுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, ஆவிக்குரிய வெளிப்பாடின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது நாம அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறோம். அந்த அப்போஸ்தல உபதேசம் உங்களை பரலோகம் கொண்டு செல்லுகிறது. அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லுகிற விலையேறப்பட்ட சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 1 7, 8 மட்டும் வாசிங்க. கடைசி பகுதி கலாத்தியர் 1 7, 8. பக்கம் 257 புதிய ஏற்பாடு. கலாத்தியர் 1 7 வசனமும் 8 வசனமும். நல்ல கவனிங்க. வேறு ஒரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நல்லா சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்கள் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நல்லா கவனிங்க. அப்போஸ்தல உபதேசம் சொல்லுகிறது இயேசுவே பிதா. தீர்க்கதரிசிகளோட உபதேசம் சொல்லுகிறது இயேசுவே நித்திய பிதா, யெகோவா தேவன், சேனைகளின் கர்த்தர், அவரே நம்முடைய தேவன் தூதனானவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் மாம்சத்திலே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசத்தை ஒருத்தன் உங்ககிட்ட கொண்டு வந்தா, நாங்கள் பிரசங்கித்த இயேசு அவர் பிதான்னு சொன்னோம். நாங்க பிரசங்கித்த இயேசு அவரை யெகோவான்னு சொன்னோம். நாங்க பிரசங்கித்த இயேசு தான் கர்த்தருடைய தூதனானவரா வந்தாருன்னு சொன்னோம். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்றோம். இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசமான திரித்துவ உபதேசத்தை ஒருத்தவங்க கிட்ட கொண்டு வந்தா, இயேசு குமாரன் தான் அவர் பிதா இல்லைன்னு சொன்னா, இயேசு குமாரன் தான் அவர் தேவன் இல்லைன்னு சொன்னா, இயேசு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான் அவர் தேவன் இல்லைன்னு சொன்னா, நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அது கள்ள உபதேசமே, அது சபிக்கப்பட்ட உபதேசமே, அது அந்தி கிறிஸ்துவின் உபதேசமே. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். இதுதான் பவுல் சொல்றாரு. இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தா, நாங்க பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை தவிர வேறொரு இயேசுவை உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த உபதேசத்தின்படி வாழ்கிற, அந்த உபதேசத்தில் இருக்கிற சபையில நீங்களும் நானும் அங்கத்தினராய் இருந்து நாம நடத்தப்படும் போது, என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்க்கை நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு எலியா அன்னைக்கு சுழற்காற்றிலே ஏறி புறப்பட்டு பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் நானும் ஒரு நாள் ஏசப்பாடு வருகை முன்னாடி இருந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம், அல்லது ஏசப்பாடு வருகை தாமதிக்குமானால் நம்ம மரித்தும் பரலோகம் நிச்சயமாய் போகும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா பரலோகத்துக்கு போனது போல நீங்களும் நானும் போகணும்னா இன்னைக்கு நமக்கு தேவை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் உபதேசமான அந்த கில்காலில் இருந்து புறப்பட்டு போனா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறேன்? ஏதோ உபதேசத்தை சொல்றாங்க, ஏதோ செய்தி சொல்றாங்க, என்னமோ அவங்க பாட்டு உளறி தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த சத்தியம் எவ்வளவு விலையேறப்பட்ட சத்தியம். பவுல் சொல்றாரு, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இது இதுவரைக்கும் வெளிப்படாத ஒரு சத்தியம், இது மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நமக்காக மகிமையாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிற சத்தியம். அதை இப்போது உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளோ வெளியேறப்பட்ட ஒரு சத்தியத்தை குறித்து நீங்களும் நானும் அலட்சியமா இருக்குமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தவிர வேற யாருங்க பரிதபிக்கப்பட்டவங்களா இருக்க முடியும்? வெளியேறப்பட்ட சத்தியம். இந்த சத்தியம் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லை.
எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இல்ல. அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இயேசு குமாரன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இயேசு இரண்டாவது ஆளு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது இயேசுவே பிதா, இயேசுவே யெகோவா தேவன், இயேசுவே சேனைகளின் கர்த்தர், இயேசுவே கர்த்தருடைய தூதனானவர், இயேசுவே தேவனுடைய தூதனானவர், இயேசுவே நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். மோசே சொன்னார், இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் 10 கட்டளையில முதல் கட்டளை அதுதான். இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மோசே சொன்ன இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. இதுதான் மார்க்கு புஸ்தகத்துல நீங்க வாசிங்கன்னா யூதன் சொல்லுவான் ஏசப்பா கிட்ட, எங்களுக்கு சத்தியம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? எங்களுக்கு தேவன் அவர் யார்? ஒரு பிதா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதுதான் வெளியேறப்பட்ட சத்தியம். எனக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அது யார்? பிதா. யூதர்களுக்கு ஒரே தேவன் தான், புறஜாதிகளாகிய நமக்கும் ஒரே தேவன் தான். அந்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வெளியேறப்பட்ட சத்தியம் இன்றைக்கு அநேகருடைய கண்களை திறக்கப்படாம இருக்கு. கண்கள்லாம் குருடாக்கப்பட்டு இருக்குது. நீங்க அந்த கண்களை திறக்க வேண்டியது நீங்களும் நானும் தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மாம்சத்தில் வெளிப்பட்டது வேற யாரும் இல்லை. இயேசு இயேசுன்னு சொல்றது வேற யாரும் இல்லை. அவர் தான் வானத்தையும் பூமியை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த சிருஷ்டி கர்த்தர். அவர் தான் நித்திய பிதா, அவர் தான் யெகோவா தேவன். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்றார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அவர் யார்? அவரே நித்திய பிதா என்று சொல்லுகிறார். பாலகனாக வந்திருக்கிறவர், குமாரனாக வந்திருக்கிறவர் வேறு யாரும் இல்லை. யூதர்களே, வேத பண்டிதர்களே, மோசையின் ஆசிரமத்தில் உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளே, நமக்கு பாலகனாக குமாரனாக வந்திருக்கிற அந்த இயேசு வேற யாரும் இல்லை. அவரே நித்திய பிதா, அவரே வல்லமை உள்ள தேவன், அவரே சமாதான பிரபு. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதையே தான் சொல்றார். ஓசியாவும் அதை தான் சொல்றாரு. சகரியா புஸ்தகத்துல வாசிக்கினா அவரும் அதை தான் சொல்றாரு. எனக்கு நீங்க கூலியாக என்ன கொடுத்தீங்க? 30 வெள்ளிக்காசை கொடுத்தீங்க. அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து ரத்த நிலத்தை வாங்கினீங்கன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு தாங்க 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. அந்த காசை யூதாசு தேவாலயத்தை தூக்கி எறியும் போது அந்த காசு ரத்தம் கிரயம் சம்பந்தப்பட்ட காசுன்னு சொல்லி அது காணிக்கை பெட்டியில போகக்கூடாதுன்னு சொல்லி அந்நியர்களை அடக்கம் பண்றதுக்கு ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ரத்த நிலம் சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் எப்படி ஒத்து போது பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியும் அதாங்க சொன்னாரு, மல்கியா தீர்க்கதரிசியும் அதுதாங்க சொன்னாரு, தானியேல் தீர்க்கதரிசியும் அதாங்க சொன்னாரு. தீர்க்கதரிசிகள்லாம் சொன்னது என்ன? இவரே நம்முடைய தேவன், கர்த்தரே ரட்சகரானார், யாவே சுவையானார், யாவேனா பிதா, அவரே ரட்சகரானார். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த வெளியேறப்பட்ட சத்தியம் அறியாமல் கோடா கோடி பேர் கள்ள உபதேசத்தின் பிடியில, கள்ள ஊழியருடைய பிடியில, கள்ள சபையின் பிடியில சிக்கி தவித்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டியது யாரு? நாம தானே. நீ யோசித்து பாருங்க. ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அவருடைய கண்களை திறக்கப்படட்டும், அவர்களும் பரலோகம் வரட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமென். ஏசப்பா, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, இன்னைக்கு நாங்க பரலோகம் எடுத்து செல்லப்படுவதற்கு திருஷ்டாந்தரமாக எலியாவையும் எலிசா தீர்க்கதரிசியையும் கொண்டு எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாதையை காட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. கீழ்காலில் இருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று அந்த உபதேசத்தின் வழியாக நீர் காட்டின திருஷ்டாந்தரத்துக்காக நன்றி ராஜா. எச்சரிப்பின் பலகைக்காக நன்றி ராஜா. கவனமாய் செல்ல வேண்டிய பாதையை காட்டினதற்காக நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வெளிப்படுத்தி கொடுத்த வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றி. அப்போஸ்தலர்கள் போதித்த உபதேசத்துக்காக நன்றி. தீர்க்கதரிசிகள் போதித்த உபதேசங்களுக்காக நன்றி. அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட
அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை தங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா சத்துருடைய போராட்டங்களை அன்றைக்கு தாவீது எப்படி கோலியாத்தை மேற்கொண்டானோ அதே போல எங்கள் பிள்ளைகள் இந்த அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து கர்த்தாவே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படியாக எல்லா கள்ள உபதேசங்களை வீழ்த்தும்படியாக பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டங்கள், எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா வறுமைகள், எல்லா சத்துருடைய நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமா மேற்கொள்ள கிருபை செய்யுங்க. ஜெயம் பெற கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவான அபிஷேகத்தை பொழித்தருளுகிறீர்கள். அக்கினினாலே உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்ற வார்த்தைப்படியாக எங்கள் பிள்ளைகள் அக்கினியாலே நிரப்புங்க. இந்த பரிசுத்த ஆவி என்கிற அக்கினினாலே நிரப்புங்கப்பா. கர்த்தாவே நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுவது. யோசுவா ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தான் என்று மோசே சொன்னார். காலேப் ஒரு விசேஷித்த ஆவியை பெற்றிருந்தார் என்று மோசே சொன்னார். அதே விசேஷித்த ஆவியை இன்றைக்கு இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்திருக்கிறதே அதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஒரே தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தீரே, நன்றி அப்பா. இயேசுவாகிய நீரே பிதாவாக இருக்கிறீர். இயேசுவாகிய நீரே குமாரனாய் இருக்கிறீர். இயேசுவாகிய நீரே பரிசுத்த ஆவியாய் இருக்கிறீர். நீ மூன்று தேவன் அல்லப்பா, நீர் ஒரே தேவனாய் இருக்கிறீர். மூன்று தன்மைகளில் வெளிப்பட்ட ஒரே தேவன் என்கிற இந்த சத்தியத்தை இன்றைக்கு எங்க கண்கள் காண நீர் வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்படி நாமத்தினால எங்கள் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. எல்லா ஆசீர்வாதத்தினால அவரை நிரப்பி வழி நடத்துங்க. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ஆமென். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலைநாட்டினே, புது மனிதனாய் என்னை மாற்றினே. சபைகளில் நிலைநாட்டினே, புது மனிதனாய் என்னை மாற்றினே. கிருபையால் உயர்த்தினே, என்னை கிருபையால் உயர்த்தினே. சபை கட்டுரை, பாதாளத்தில்
ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.